ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆரோக்கியமான அதிக நீர் சத்து நிறைந்த வெள்ளரிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கடலைப்பருப்பு நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வரணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 கப்பு வெள்ளரிக்காய் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இதையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு காய் ஒரு அரை வேக்காடு வெந்து வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு காயில் தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் காயில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த காயில் அதிகமான நீர் சத்து இருக்குது. வெயில் காலங்களில் இந்த கூட்டு அடிக்கடி பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு சுவையான சத்தான ஆரோக்கியமான வெள்ளரிக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் த பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.